ஹே காய்ஸ், வெல்கம் டு பாட்பி. இந்த வீடியோவில் நம்ம பாட்பியோட கூகுள் ஷீட் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் சேட்பாட் ஃப்ளோவில் கூகுள் ஷீட்டை இன்டெகிரேட் பண்ணி எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் பாட்பி டேஷ்போர்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பாட்பி டேஷ்போர்ட். இந்த லெஃப்ட் சைடு மெனு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் கூகுள் ஷீட்டுங்கிறத மெனுவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே வந்து நீங்கள் மல்டிபிள் கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் சைன் வித் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. 5 சர்வீசஸுக்கு நீங்கள் உங்களுக்கு அப்ரூவ் கொடுப்பீங்க. ஓகேங்களா, கண்டினியூ கொடுங்க. தட்ஸ் இட், உங்கள் கூகுள் ஷீட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக கனெக்ட் ஆன கூகுள் ஷீட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் வந்து நியூ ஷீட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது ஷீட் இருந்துச்சுன்னா அந்த ஐடியை போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஷீட் ஐடியை போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு நியூ ஷீட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் இங்கே உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மல்டிபிள் கூகுள் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஜி ஷீட்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஹெடர் வேணுன்னா ஹெடர் ஆட் பண்ணிக்கலாம். ஹெடர் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு காலத்துக்கு ஹெடர், நேமு, மொபைல் நம்பர் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் கொடுக்கல, சேவ் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து கூகுள் ஷீட்டை வந்து பாட்பியோட கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை சேட்பாட் ஃப்ளோவில் இன்டெகிரேட் பண்ணி எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட பாட்பி டேஷ்போர்டில் அண்டர் வாட்ஸ்அப்பில் பாட் மேனேஜர் போய்க்கிங்க. ஓகேங்களா, பாட் ரிப்ளையில் புதுசாக ஒரு சேட்பாட் ஃப்ளோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பாட் ஃப்ளோவுக்கு வந்து நேம் கொடுத்துங்க. நான் ஜி ஷீட்னு கொடுக்குறேன். ட்ரிகர் வேர்டு ஒன்று கொடுங்க. நான் வந்து அதுவும் ஜி ஷீட்னே கொடுக்குறேன். ட்ரிகர் வேர்டுனா தெரியும், நீங்கள் அந்த வேர்டு கொடுத்தா அந்த ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு. இந்த இடத்துல கூகுள் ஷீட் இருக்குது பாருங்கள், சென்ட் டேட்டா டு கூகுள் ஷீட். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ண ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களோட இமெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி காட்டும். அது கீழே நீங்கள் கனெக்ட் ஆன எல்லா ஷீட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அதில் வந்து நான் இப்போ வந்து க்ரியேட் பண்ண ஷீட்டு ஜி ஷீட்டு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் வித் அஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி அது ஷீட் எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ட்ரிகரோட என்ட்ரு பண்ணுங்கள், ஜி ஷீட். ஓகேங்களா, பாருங்க, தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் வித் அஸ். ஓகேங்களா, இப்போ உங்கள் பாட்பி டேஷ்போர்டு போய்ட்டு செட்டிங் போய்ட்டு கூகுள் ஷீட் போய்ட்டு அந்த ஜி ஷீட்டை வியூ பண்ணி பாருங்கள். ஐஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா, மெட்டா நேமு, நம்பரு, நம்ம ட்ரிகர் வேர்டு என்ன யூஸ் பண்ணால் ஜி ஷீட். ஓகேங்களா, நீங்கள் இதே மாதிரி யூசர் இன்புட் ஃப்ளோலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கூகுள் ஷீட்டை. ஓகேங்களா, நீங்கள் வந்து யூசர் இன்புட் ஃப்ளோவில் நேமு, நம்பர் அந்த மாதிரி கூட நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து டேட்டான்னு கொடுத்து கூகுள் ஷீட் வந்து ஜி ஷீட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்டர் யுவர் நேம். ஓகேங்களா, ரிப்ளை டைப் டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, கஸ்டம் ஃபீல்டில் நீங்கள் சேவ் பண்ணால் பண்ணிக்கலாம், நான் பண்ணல. ஓகேங்களா, அப்புறம் வந்து என்டர் இமெயில். ஓகேங்களா, சேவ் கொடுத்து தேங்க்யூ மெசேஜ் நான் கொடுக்குறேன். 2 கொஸ்டின் போதும், தேங்க்ஸ்னு மட்டும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள்.
என்டர் ஒரு நேம் கேட்குது. என்டர் ஒரு மெயில் ஐடி. தேங்க்ஸ்னு வந்தாச்சு. இப்போ கூகுள் ஷீட் போய்ட்டு பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், பாருங்கள் வந்துருச்சு. நம்ம என்ட்ரு பண்ண டேட்டா வந்துருச்சு பாருங்கள். என்ட்ரு பண்ண நேமு, என்ட்ரு பண்ண மெயில் ஐடி, எந்த நம்பர்லேருந்து வந்திருக்கு, ப்ளஸ் வந்து நேமு, மெட்டா நேம், இது 4மே நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கூகுள் ஷீட்டை வந்து பாட்பியோட இன்டெகிரேட் பண்ணி நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சேட்பாட்டில் வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல இன்டெகிரேட் பண்ணலாம். நீங்கள் வந்து யூசர் இன்ஃப்ளோவில் இன்டெகிரேட் பண்ணி டைனமிக்கான டேட்டா கலெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் சேட் ஃப்ளோவில் வந்து பிகினிங்கில் இன்டெகிரேட் பண்ணி அவங்களோட நேம் அண்ட் நம்பரு அந்த மாதிரி கூட நீங்கள் கலெக்ட் பண்ணா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெசேஜ் ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்டடும் ஒரு பட்டன் வைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க இன்ட்ரெஸ்டட்னு கிளிக் பண்ணால் இன்ட்ரெஸ்டனை கிளிக் பண்ணுறவங்க மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி நம்ம ஷீட்டில் வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் கூகுள் ஷீட்டை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது பாட்பியோட, ப்ளஸ் அதை எப்படி சேட்பாட் ஃப்ளோவில் யூஸ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.